ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. இன்று திருப்பாவையில் சிந்திக்க இருக்கக்கூடியது பாசுரம் 8. இந்த திருப்பாவையின் 8ஆம் பாசுரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆராய்ந்தால் நம்மாழ்வாரை எழுப்புவதை உணர முடியும். கீழ்வானம் வெள்ளென்று என்று முதலில் கிழக்கு வெளுத்ததை இந்த பாசுரம் நமக்கு காட்டுகிறது. இப்போது இந்த பாசுரத்தை சிந்திக்கலாமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்து அருளேலோ எம்பாவாய், ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது களமுடைய பாவாய், கோது களமுடைய பாவாய் எழுந்திராய், பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவு வென்றாந்து ஆராய்ந்தேலோ எம்பாவாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலுக்கான பொருள் என்னவென்றால், மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே, உடனே கிளம்பு என்பது போல இந்த பாடலினுடைய பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக வகுல பூஷண பாஸ்கரோதயம் என்பார்கள். அதாவது நம்மாழ்வார் அவதரித்ததை இவ்வாறு சொல்வார்கள். அந்த நம்மாழ்வார் அவதரித்து அஞ்ஞான இருள் அகன்றது இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. எருமை சிறுவீடு என்று கூறுகிறது பாசுரம். சிறுவீடு என்று ஒன்று இருந்தால் பெருவீடும் இருக்கும். சிறுவீடு என்பதை கைவல்யானந்தம் என்றும், பெருவீடு என்பதை மோட்சம் என்றும் பொருள் கூறுவார்கள். ஆத்மாவை அறிந்து ஆனந்தப்பட்டு அங்கேயே நின்றுவிடக்கூடாது, அதற்கும் மேலே மோட்சம் என்ற ஒரு பெருவீடு ஒன்று இருக்கிறது என்று காட்டியவர் நம்மாழ்வார். மேலும் எம்பெருமானிடத்தில் தான் பரமானந்தம், எனவே பெருவீட்டை ஆலோசிக்க வேண்டும், எம்பெருமானை பற்றி நிற்க வேண்டும் என்று நம்மாழ்வார் சூழ்ந்த என்னும் பாசுரத்தில் அருளிச் செய்கிறார். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் என்பதும் இந்த பாடலில் நம்மாழ்வாரை காட்டி எழுப்புவது போல இருக்கிறது. வடதேசத்தில் யாத்திரை போய் கொண்டிருந்த மதுரகவி ஆழ்வாரை போகாமல் காத்து குருகூருக்கு வரவழைத்தது நம்மாழ்வாரின் திருவுளம் அன்றோ? அடுத்து கூவுவான் என்பதும் நம்மாழ்வாரையே காட்டுகிறது. நம்மாழ்வாரை கூவுவதற்காகவே, அதாவது எழுப்புவதற்காகவே மதுரகவி ஆழ்வார் வந்தார். மேலும் கூவிக்கொள்ளும் காலமின்னும் குறுகாதோ என்றும், கூவிக்கொள்ளாய் வந்ததந்தோ என்றும் கூவுதல் என்னும் சொல்லை மிகுதியும் சொன்னவர் நம்மாழ்வாரை ஆவார். கோது களமுடையாய் என்பதும் நம்மாழ்வாரையே காட்டுகிறது. ஏனெனில் கிருஷ்ண குதூகுலமே நம்மாழ்வாராக வடிவெடுத்தது. நானும் அவனிடம் குதூகுலம் கொண்டேன், அவனும் என்னிடம் குதூகுலம் கொண்டான் என்பார் நம்மாழ்வார். அதனால்தான் பாவாய் என்பதனுடைய உட்பொருளை நோக்கினால் நம்மாழ்வார் தம்மை பாவையாய் சொன்னது இந்த பாட்டில் விளங்கும். அதனால் இந்த திருப்பாவை பாசுரம் 8 நாம் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு ஆழ்வாரை பற்றிய குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.